விக்கிரவாண்டியில் திமுக அலுவலகத்தில் பொதுமக்களை அடைத்து வைத்ததாக கூறி பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விக்கிரவாண்டி மக்களை தன்னிடமிருந்து திமுகவினரால் பிரிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இப்படி திமுகவினரும் பாமகவினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விக்கிரவாண்டி தொகுதியே பரபரப்பாகி போனது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடையம் கிராமத்தில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் யாரும் பங்கேற்கக்கூடாது என்பதற்காக திமுகவினர் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து வேறொரு பகுதிக்கு அழைத்துச் சென்று சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடையம் பகுதியில் அன்புமணி வருவதற்கு முன் திமுக அலுவலகத்தில் பொதுமக்களை அடைத்து வைத்ததாக கூறி பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவினரும் பாமகவினரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாணிமேடு கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி இடைத்தேர்தலில் திமுக பணத்தை மட்டும் நம்பி இருப்பதாக விமர்சித்தார். தனது மண்ணில் வந்து தனது மக்களை திமுகவினர் அடைத்து வைத்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். ஏதோ ஒரு ஊர்ல இருக்க அமைச்சர் இங்க வந்து என் மண்ணில காசை கொடுத்து என் மக்களை என் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவங்க இதெல்லாம் நடக்கிறதா? இதெல்லாம் இது என் மண்ணு, என் மக்கள், என் மாவட்டம், என் ஊரு. உங்களை யாராவது தடுக்க முடியுமா? அமைச்சர் வந்தாலும் சரி, முதல் அமைச்சர் வந்தாலும் சரி. இதேபோல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் மக்களின் விடியலுக்காகவே அரசியல் செய்வதாக கூறினார். ஒன்று என் மக்களுக்காக, அவர்கள் விடுதலைக்காக, விடியலுக்காக அரசியல் செய்வேன். இல்லைன்னா 100 பேருக்கு சோறு போடுற விவசாயத்தை செய்வேன். 2ல் 1 தான் செய்வேன். இதில் வெள்ளை வெட்டினா நாட்டையே விவசாய நாடாக மாற்றுவேன். நீ நம்பு, ஒரு 5 வருஷம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தெருவில் பயணிச்சு பாரு சாலையில், இது உண்மையிலேயே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும். பூமியின் சொர்க்கமாக மாற்றிடும். முன்னதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் CV கணேசன் கக்கஞ்சி நகரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்த அவர் தேர்தல் முடிந்தவுடன் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என கூறினார். இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் மகளிர் உரிமை தொகை. ஐயா கொடுக்கிறார். அது யாருக்காவது பணம் வரலன்னா சொல்லுங்க, பேரை குறிச்சிக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு கொடுக்க போறாங்க. ஐயா சொல்லியிருக்காங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கெல்லாம் பணம் வராம இருக்கோ அவங்களுக்கும் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதேபோல் ஒரத்தூர் பகுதியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு வாக்கு சேகரித்தனர். அந்த உண்மைதான் சிவா